இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் முதல் கட்டமாக இப்போ 4 எபிசோடில் இந்த முத்துவேல் சக்திவேல் இவங்க 2 பேருமே மனசாட்சி இல்லாத மிருகங்களாக தான் பல நேரங்கள் நடந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிறதுனால அந்த ஊரில் கௌரவம், மொத்த கௌரவம், ஊர் உலகத்திற்கு எல்லா கௌரவமே பெண்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்போட அவங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது, இவங்களுக்கு ஒத்து வராத ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது, வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. அதனால தான் கோமதியை போட்டு செவுத்தில் முட்டி இன்னும் அவங்களுக்கு தலைவலி வரதுக்கான காரணமாக இருக்குது. இன்னமும் அவங்க கடையில் வேலை பார்த்த பாண்டியனை போய் கல்யாணம் பண்ணதுனால அவரை ஏற்றுக்காமல் ஜென்ம பகையை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜி விவகாரத்துலையும் ராஜி கதிரை காதலிக்கலாம் இல்லை, ராஜி கண்ணனை தான் காதலிச்சாங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெறும் தன்னுடைய தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணால் கூட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் யாருன்னா பாண்டியன் தானே அப்படிங்கிறதுனால திருப்பி மகளை ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்போ ஓடி போனாங்கிற கேஸையும் சேர்த்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 எபிசோடில் பூசாரி முன்னாடியே எனக்கு இருந்தது ஒரு பொண்ணு, அவள் செத்துட்டா. எனக்கு இது எப்படி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னுடைய தங்கச்சி செத்தாலோ அதே மாதிரி இவளும் செத்துட்டா, 2 பேருமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ராஜீவ் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி கோயிலில் வச்சு இப்படி இறந்துட்டா செத்துட்டான்னு உயிரோட இருக்க பிள்ளையை சொல்லலாமா, என்ன ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு பிஹேவியர் இது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கொந்தளிச்சு இந்த அண்ணனை வேற ரொம்ப நல்ல அண்ணன் வேற சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் பாண்டியன் கிட்ட சொல்ல, பாண்டியன் உடனே உனக்கு அம்மாவுமா அப்பாவுமா நாங்கள் 2 பேர் இருக்கோம், அத்தையும் அம்மாவும் இருக்கோம், நீ ஏன் பாளர அவனு கிடக்கிறாங்கப்பா கிறுக்கு பேலுக அப்படின்னு சொல்லி உடனடியாக நாங்கள் இருக்கோம்ப்பா நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே பாண்டியன் நல்லவர் தான், அப்பப்போ என்ன கொஞ்சம் தேவையில்லாத வேலை ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணம் அப்போ ராஜிக்கு அதை அவங்க மீனாகிட்டையும் சொல்கிறாங்க. மீனாவும் கரெக்டு தான், மாமாவுக்கு கோபம் வந்தாலும் எந்த நேரத்தில் இப்படி பேசுகிறத கொஞ்சம் அளவோடு பேசலாங்கிற இடத்துல ரொம்ப ஓவராக பேசிட்டாலும் கூட மாமாவும் நல்லவர் தான், மாமா நிஜமாக நம்ம மேலே பாசம்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ மாமா வில்லன் கிடையாது, அவர் பாசத்தில் இருக்காரு, அவருடைய கேரக்டரை தானே வச்சுட்டாங்க. அப்போ இந்த கதையில் வில்லன் யார் அப்படின்னு வச்சா இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தங்கமயில் தான். தங்கமயில் உண்மையிலே பைத்தியமா இல்லை பைத்தியமா நடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சில விஷயங்களை ஒருத்தங்கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்த சொல்கிறது, கோத்து விடுறது, அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மீனா அவங்க ஹஸ்பண்டோட எப்படியாச்சும் சென்னைக்கு போகலான்னு ட்ரை பண்ணால் அதில் நானும் ஏன் புருஷனை வரேன்னு சொல்லி புதுசாக ஒரு கதையை கிளப்பி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கே ஒன்றும் புரியல. அவங்க அம்மா சொல்லி கொடுத்து கீ கொடுத்து இவங்க பண்ணுறாங்களா இல்லை இவங்களுடைய கேரக்டர்லேயே மற்றவங்க சந்தோஷமாக அதை கெடுக்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ ராஜிக்கும் மீனாவுக்கும் தெரியுது இந்த வீட்டில் மாமா பிரச்சனை இல்லை, மாமா நம்ம கல்யாணம் முடிச்சு அப்புறம் கோவப்படலாம், அப்புறம் சரியாயிட்டாரு, டக்குன்னு சரியாயின்னு அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. தங்கமயில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கோபம் அதீத லெவலில் போகுது, நம்மளையும் இதை பண்ணாத அதை பண்ணாத நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு. அப்போ தங்கமயில் தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பாருங்க இதுக்கப்புறம் இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங், இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறோம், எங்களை பற்றி நீங்கள் மாமா கிட்ட பேச வேணாம், எங்களை பற்றியோ எங்கள் புருஷனை பற்றியோ நீங்கள் பேச வேணாம், அப்படி பேசுனீங்க அப்படின்னா மரியாதை கேட்டுடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு எங்கள் உதவி தேவைப்படும், அதை ஞாபகத்தை வச்சுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சமாக தங்கமயிலுக்கு உறுத்தணும். நம்ம 1000 பொய் சொல்லியிருக்கோம், இப்போ நம்ம ஓவராக ஆடணும் அப்படின்னா 4 பேரை ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னா நம்மளை எல்லாரும் சேர்ந்து தூக்கி சாப்பிட்டு மிதிச்சு வெளில போ அப்படின்னா அயோக்கிய ராஸ்கல்னு துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் முதல் கட்டமாக இப்போ